அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து பாரத் சீட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி 1986 நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லியில் இவங்களுக்கு ஒரு 3 பிளான்ட் இருக்குது. பிளான்ட் 1, பிளான்ட் 2, பிளான்ட் 3 இன்னும் 3 பிளான்ட் வந்து நியூ டெல்லியில் வச்சுருக்காங்க. பிளான்ட் 4 வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 பிளான்ட்லேயும் இவங்க வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு தேவையான சீட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இவங்க பிஸ்னஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சீட்டிங் சிஸ்டம் ஃபார் 2 வீலர் அண்ட் 4 வீலர்ஸ் அண்ட் ரயில்வேஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸுக்கும், அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வர ட்ரெயின்களுக்கு தேவைப்படுற சீட்டிங் வந்து இவங்க தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் சீட்ஸ் அண்ட் சீட்ஸ் கவர்ஸ், அந்த சீட்டிங் சிஸ்டம் எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆட்டோமொபைல் தேவைப்படுற என்விஹெச் ப்ராடக்ட்ஸ், அதாவது காருங்களில் ஆட்டோமொபைல் அந்த 4 வீலர்ஸில் இருக்கிற கார்பெட்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து பாடி சீலிங் பார்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் விண்ட்ஷீல்டு மோல்டிங், அதாவது இந்த கிளாஸில் வர பீடிங்லாம் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு தேவையானது இவங்க கொடுக்குறாங்க. மெட்டல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வீலரோட ஃப்ரேம்ஸ், நம்ம பைக்குக்கு தேவைப்படுற மெயின் ஃப்ரேம்ஸ் எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட கிளைண்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட், அதாவது இந்தியாவில் இருக்கிற மாருதி சுசுகி அந்த டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்கிற மாருதி சுசுகி அந்த டீமுக்கும் இவங்க தான் வந்து சீட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சீட்டிங் சிஸ்டம் அதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 89% ஆஃப் ரெவன்யூ வந்து கிடைக்குது. அடுத்து கார்பெட்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. எக்ஸ்ட்ரூஷன் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோம்னா 1% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. அதர் குட்ஸில் பார்த்தோம்னா ஒரு 5% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 724 கோடி இருக்குது. இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 230 ரூபாய் இருக்குது. 52 ரூபா ஹை ப்ரைஸ் 240 ரூபா, 52 ரூபா லோ ப்ரைஸ் 126 ரூபாய் இருக்குது. இந்த பங்கோட பிஇ பார்த்தோம்னா 26.5 இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம்னா 55.9 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 0.35% இருக்குது. ROCE 15.3% இருக்குது. ROE 15.9% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2. இந்த பங்கோட இபிஎஸ் 8.70. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா 32.7 இருக்குது. இன்ட்ரென்ஷிக் வேல்யூ பார்த்தோம்னா 78.3 இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஒரு 168 கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1118 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27.3 கோடி ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஆஃப்டர் டேக்ஸில். இந்த பங்கோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 5.90% இருக்குது லாஸ்ட் இயருக்கு. இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா 74.6% இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 0, டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 0.11% இருக்குது. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 274 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியர் கம்பேரிசன். இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசனில் முதல்ல இருக்கிறது சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட், 2வது போச் லிமிடெட், 3வது யூனோமிண்டா இன்டர்நேஷனல் லிமிடெட், 4வது சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட், 5வது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், 6வது எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், 7வது மதர்சன் ஒயரிங் லிமிடெட், 8வது பாரத் சீட்ஸ். ஸோ இந்த கம்பெனி 8வது இடத்துல இருக்கிறாங்க பியர் கம்பேரிசனில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 290.67 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 273.01 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 17.66 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 6.08% இருக்குது. அதர் இன்கம் ஒரு 0.70 கோடியாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க 2.27 கோடியாக இருக்குது. டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 6.50 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9.59 கோடி கிடச்சிருக்கு. டேக்ஸ் பர்சன்டேஜ் 25.96% இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 7.10 கோடியாக இருந்திருக்கு. ஸோ கடந்த செப்டம்பர் 2024 இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க 2.26 ரூபாய் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து 1067 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 1006 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 61 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 6% இருந்திருக்கு. அதர் இன்கம் ஒரு 5 கோடி கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 8 கோடி பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 34 கோடி கிடச்சிருக்கு. டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 25%. நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு 25 கோடி கிடச்சிருக்கு. ஸோ இபிஎஸ் பார்த்தோம்னா ₹7.98 இருந்திருக்கு கடந்த மார்ச் 2024. ஸோ டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 20% வந்து டிவிடெண்ட் பே அவுட்டும் பண்ணியிருக்காங்க.
வரப்போகிற 2025 மார்ச்சில் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா, சேல்ஸ் வந்து ஒரு 1118 கோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ஒரு 1052 கோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஒரு 66 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சொல்லியிருக்காங்க. அதனோட பர்சன்டேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனோட டிப்ரிசியேஷன் ஒரு 25 கோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கழிச்சோம்னா ஒரு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 37 கோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 27 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 6 கோடியாக இருந்திருக்கு. ரிசர்வ்ஸ் 169 கோடியாக இருந்திருக்கு. பாரோயிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 168 கோடி இருந்திருக்கு. அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 199 கோடியாக இருக்குது. டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 542 கோடி. ஃபிக்ஸட் அசெட்டில் பார்த்தோம்னா ஒரு 268 கோடியாக இருக்குது. சிடபிள்யூஐபி 82 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 0. அதர் அசெட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 192 கோடியாக இருந்திருக்கு. டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம்னா 542 கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டைம் வந்து ஜீரோவில் தான் இருந்திருக்கு. மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 0. மார்ச் 2023 பார்த்தோம்னா 0. மார்ச் 2022 பார்த்தோம்னா -1. மார்ச் 2021 0. மார்ச் 2020 -9 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2019 பார்த்தோம்னா ஒரு 7 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2018 பார்த்தோம்னா 2 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே 0 தான் இருந்திருக்கு. ஸோ கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக ஒரு 57 கோடி இருந்திருக்கு. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா ஒரு -73 கோடியாக இருந்திருக்கு. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா 0. இந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ 0வாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பட்டன்ஸ், அதாவது இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பட்டன்ஸ் பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 74.59% இருந்திருக்கு. டிஏஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா 0.11% இருக்குது. பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா ஒரு 25.31% இருக்குது. இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 16,677 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். 2005 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 காசு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2007 ஒரு 60 காசும் 2008 ஒரு 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் பார்த்தோம்னா ஒரு 50 காசுலேருந்து ஒரு 80 காசு வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா 2015 ஒரு 90 காசும் 16 ஒரு 90 காசும் 17 90 காசும் கொடுத்துருக்காங்க. 18க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க. 2020 21 22 பார்த்தோன்னா ஒரு 50 காசும் அடுத்து 80 காசுமா கொடுத்துருக்காங்க. 23 வந்து ஒரு ரூபா 40 காசு கொடுத்துருக்காங்க. 2024 பார்த்தோன்னா ஒரு ரூபா 60 காசு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஸ்பிளிட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். 2007 ஜூன் 28 பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸோடைய 10லேருந்து ஃபேஸோடைய 2ஆக குறைச்சி ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா போனஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2007 ஜூன் 28 பார்த்தோம் அப்படின்னா 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ளிட்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸோடைய 10லேருந்து ஃபேஸோடைய 2ஆக குறைச்சி அதே சேம் டேட்டில் வந்து அவங்க போனஸும் கொடுத்துருக்காங்க 1:1 ரேஷியோவில். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகைன் வந்து 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 20 அதனோட ரெக்கார்ட் டேட்டு. ஸோ டிசம்பர் 20 2024 அன்னைக்கு வந்து யாரெல்லாம் அந்த பங்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 1:1 ரேஷியோவில் போனஸ் கிரெடிட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஒரு 10 வருஷம் டேட்டா ட்ரெண்டு பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 2014 பார்க்குறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 27 ரூபா 85 காசில் ஸ்டாக் வந்து செல் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 2015 ஜனவரி மாதம்லாம் பார்த்தோன்னா ஒரு 39 ரூபா 40 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் சின்ன சின்ன இறக்கம் ஏற்றங்களே இருந்திருக்கு. 2016 ஜனவரி பார்த்தோன்னா ஒரு 51 ரூபாய்க்கு ஏறி இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே வந்து மேலே போயிருச்சு ஸ்டாக்கு. 2017 பார்த்தோன்னா ஒரு 189 ரூபா 190 ரூபா ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் சின்ன இறக்கத்தை கொடுத்து மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம இந்த இதில் பார்த்தோம்னா 260 ரூபா கட்டுது. கிட்டத்தட்ட அதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை ப்ரைஸாக இருந்திருக்கு. ஒரு 274 ரூபா வரைக்கும் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அப்புறம் மீண்டும் என்னாச்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்க ஆரம்பிச்சதுக்கு பார்த்தோன்னா 2018 இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் மீண்டும் வந்து 2018 ஏப்ரலில் மேலே ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2020 கோவிட் டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்போ பார்த்தோம்னா ஒரு 40 ரூபா ரேஞ்சு வரைக்கும் ஒரு 30 ரூபா 35 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருந்திருக்கு. இறங்கிட்டு அப்புறம் மீண்டும் என்னாச்சு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் தான் மீண்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மீண்டும் ஏற ஆரம்பிச்சது ஒரு 110 120 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 200 ரூபா 210 ரூபா 250 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு ஒரு 2024 நவம்பர்லாம் பார்த்தோம்னா 200 ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ 2024 அக்டோபர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டு மீண்டும் என்னாச்சு ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எப்போ 2024 நவம்பரில் பார்த்தோன்னா ஒரு 215லேருந்து 220 ரூபாய்க்கு போயிட்டு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சு இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 230 ரூபா 235 ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்கு.
இப்போ ஒரு 1 இயர் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 230 232 ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு அந்த 1 இயர் ட்ரெண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்தில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த 1 இயர் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க லோ ப்ரைஸாக பார்த்தோம்னா ஒரு ரூ. 125 130 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ஒரு ரூ. 260 வரைக்கும் போயிட்டு சேல் ஆகிட்டு இருக்குது. ரூ. 250 வரைக்கும் மேலே ஏறிட்டு இருக்குது. ஸோ இந்த பங்கில் இப்போ வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க 1:1 ரேஷியோவில். ஸோ இந்த பங்கு யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து 1:1 ரேஷியோவில் கிடைக்கும். இந்த பங்கு வந்து போனஸ்க்காக யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பங்கை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியிலையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு சொந்த முயற்சியில் முடிவெடுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுக்குற ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.